சவு சவு கூட்டு அப்பதா ஸ்டைல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. குக்கரில் கனமாகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் மீடியமாக நறுக்கின 2 சவு சவு, பொடியாக நறுக்கின 1 வெங்காயம், 10 பல்லு தோல் உரிச்ச பூண்டை அதிக அளவு கூட உரித்து சேர்த்துக்கலாம். கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடியாக நறுக்கின 1 தக்காளி, நீல வாக்கில் நறுக்கின 5 பச்சை மிளகாய், 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்த துவரம்பருப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள். கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறத காட்டிலும் துவரம்பருப்பு சேர்த்து சவு சவு கூட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். சிறிதளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் கலந்து விட்டு இந்த கூட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து ஒரே நேரத்தில் விசில் வச்சிடலாம். தனித்தனியும் சேர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணியை சேர்க்கணும். காய் பருப்பு எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 3 விசில் வச்சு இறக்கின பிறகு சூப்பராக வெந்துடும். பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் சேர்த்து வெங்காயமாக வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு சிறிதளவு பெருங்காயத்தை கூட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துடலாம், நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியில் துருவி வச்ச தேங்காயையும் சேர்த்து எண்ணெயிலே ஒரு வதக்கணும். ஏன்னா கூட்டு சீக்கிரமாக ஊசி போகாமல் இருக்கும். தாளிப்பையும் கொட்டி கூட்டில் கலந்து கொத்தமல்லியை தூவி இறக்கினா சூப்பரான சுவையான சவு சவு கூட்டு ரெடி.